தேர்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் மான்ஸ்டர்ஸ். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே மான்ஸ்டர்ஸ். அதே 8 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சன் நந்தகுமார் ஸ்ட்ரைக்கில், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நவீன். பவர் பிளே ஓவர் ஓவர் த விக்கெட். இந்த ஃபர்ஸ்ட் பால் வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு, சிங்கிள். விஜய் ஸ்ட்ரைக்கில் ஃபுல்லர் பாலுக்கு வந்தாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டில் போட்டு கவர்ஸில் வச்சாரு, சிங்கிள். ஃபுல்லர் பால், மீண்டும் ஒரு ஃபுல்லர் பால், நேரில் பவர் போட பார்த்தாரு, ஆல் லாங் இந்த கிரவுண்டில் போச்சு, லாங் ஆன் தடுக்க, சிங்கிள். மூமெண்ட் காட்டி ஆடினாரு, கேப் பிளேன்னு பார்த்தா ஷார்ட் கவர்ஸ் ஏமாந்துட்டாரு. அங்கே ஒரு டர்ன் எடுத்து வந்து பவுண்டரி போகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகல பந்து, அதை யூஸ் பண்ணி ஓடுறாங்க. இப்போ 3 ரன். கிளியர் பண்ணி பார்த்தா ரிக்ளோஸா ஓடி இருக்காங்க. ஒரு ரன் ஆப் அண்ட் ஓவர் கிளியர் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் பண்ண வேண்டியது கிளியர் பண்ண வேண்டியது, அந்த இன்ஃபீல்டர் கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. பவுண்டரி போயிருக்கு அந்த இடத்துல. இப்போதான் சொன்னாங்க பவுண்டரி வரலையே அப்படின்னாங்க, பவுண்டரியை காட்டியிருக்காரு இங்க விஜய். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு நியூ பவுலர் நாகராஜ். நந்தா ஸ்ட்ரைக்ல கேட்சா கேரி ஆகல, லெஃப்டி த்ரோ வரதுக்குள்ள ஒரு ரன். போன பால் போயிடு, ரீபால் பால், ஒரு சிக்கி ஷாட் பட் வெல் பிளேடு. திருப்பி விட்டாரு, ஆள் அந்த பக்கம் ஃபாஸ்டா போயிடுச்சு. அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்டா இருக்கு, பவுண்டரி அந்த இடத்துல. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு விஜய். நந்தா ஸ்ட்ரைக்ல ஃபாஸ்டா இருந்துச்சு பந்து, பாலுக்கு ரீச் பண்ண முடியல பேட்ஸ்மேனால, அதுக்கு டைமிங் கொடுக்காம போட்டுருக்காரு இந்த டாட்டை. பிக் ஸ்விங்கான முயற்சி, லெஃப்ட் விக்கெட் கிளியர் பண்ணி நேரில் அடிக்க பார்த்தாரு, ஃபுல்லா விலக்கி போட்டாங்க டாட்டு. 1 more remaining. அது கேப்ல போயிருக்கு அந்த லோட்டாஸ் பால், ஸ்லோவாயிடுச்சுங்க. லாங் ஆன் லாங் ஆஃப் 2 பேரை வெளியே வச்சிருக்காங்க பவர் பிளேல, தடுத்து கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. பவர் பிளே முடிஞ்சு போச்சு, நோ விக்கெட் இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் விக்கி வந்திருக்காங்க மான்ஸ்டர்ஸ்க்காக. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. பெண்ட் பண்ணி போட்டாரு, விக்கெட் போட்டாரு, சிங்கிள். செகண்ட் பால் நந்தகுமார் ஸ்ட்ரைக்ல கிளப் பண்ணி அடிக்க பார்த்தாரு, அடிக்க பார்த்ததுக்காகவே பவர் போட பார்த்ததுக்காக 4 ரன் போயிருக்காங்க. நல்லா ஃபெச் பண்ணி அடிச்சாரு அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து. ஐயோ லேட்டா படிச்சு. 3 more remaining ஓவர்ல இந்த பால் விக்கெட் அலர்ட்னே சொல்லலாம். கேட்ச பிடிச்சிருவாரு எப்படி பார்த்தாலும் விக்கெட் கீப்பர். 1 run பர்சனா கார்த்தி ஸ்ட்ரைக்ல பேட்ல பண்ண பால் பட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், 1 bounceல. பிக் ஷாட்டான முயற்சி, வெச்ச ஃபீல்டிங்க்கு போட்டுருக்காங்க, நேர்ல அடிக்க வைக்க பாக்குறாங்க, சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் சிஎஸ்கே. அடுத்த நியூ பவுலர் கோகுல். முதல் பால் நல்லாவே தூக்கி போட்டாரு, நல்லா ஃபுல்லராகவும் போட்டாரு, நல்ல டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தன்னோட பவுலிங்க. செகண்ட் பால் பாலும் டாட்டு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, பிரில்லியன்ட்லி போல்டு, நல்ல ஃப்ளோட் கொடுத்தாரு, நல்ல டர்ன் எடுத்துச்சு பந்து. 4th one கிராஸ் போக பார்த்தாங்க, ஃபாஸ்ட் அடிக்க பார்த்தாரு, 4வது டாட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 more remaining. இந்த பால் ரன்னா மாறி இருக்கு, சிங்கிள். கோகுல் 1 more remaining. பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாரு, கவர்ஸ்ல வச்சாங்க, ரொம்ப ஃபைனா வைக்கல இந்த விக்கெட்ல. 2 ரன். எண்ட் ஆஃப் ஓவர், எண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் ஓவர், 3 ரன் தான் கன்சிடர் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஓவர்ல. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. நெக்ஸ்ட் பவுலர் நாகராஜ், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் நம்ம ஃபாஸ்டா பேட் எடுக்க பார்த்தா அதை விட ஃபாஸ்டா போட்டுருக்காங்க, பேட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவரும். செகண்ட் பால் லைனுக்குள்ள இருக்குன்ட்டாங்க. தேர்ட் ஒன் பேட்டன் போல்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம், எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ படம் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கேட்சை. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அரவிந்த். நாகராஜ் அவர்கிட்ட இவர் பிடிக்கிற முதல் பால்
பாயிண்ட் தடுக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் சிங்கிள். கேரி ஆகல, கொஞ்ச நேரம் ஃபாஸ்டா போயிடுமோன்னு தோணுச்சு. லெஃப்ட் த்ரோ வரதுக்குள்ள தூரம் நீங்க 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ஸ்கோர், 2 விக்கெட் இருக்காங்க சிஎஸ்கே. இந்த ஒரு கோகுல் போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். அவர் ஓட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் செம எக்கனாமிக்கலா போட்டிருந்தாரு. ஸ்விட்ச் ட்ரை, ஸ்ட்ரைட்டவே காலில் லெக் பை உண்டு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, லாங் ஆஃப் 1 பவுண்ட் ஸ்டெப் இருக்கு. லாக் பண்ண விடல, பவர் போட விடல பேட்ஸ்மேனை கோகுல். தேர்ட் ஒன் விக்கெட்டை விட்டு திருப்பியோட பார்த்தாரு, சரியா கனெக்ட் பண்ண முடியல. வெல் பால், கரெக்டான விக்கெட் டெலிவரி. திரும்ப பக்கமே போட்டு திருப்பி எடுத்துட்டாரு. ஆஃப் கட்டர் லெஃப்ட் ஆர்ம் தந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டர் ஸ்பின் போட்டிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிக் லான்ச் போட்டிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, நல்ல மேக்ஸிமம் ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு ரீச் அவுட் ஸ்டக் அவுட்னு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 45 ஸ்கோரு, டோட்டலாக 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் எண்டுக்கு அப்புறமா பேட்ஸ்மேன் ரிட்டையர் அவுட். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சரவணன் இந்த ஒரு விக்கி போகிறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கான முயற்சி சுத்திரிச்சு வந்து. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, சிங்கிள். கோஸ் ஃபார் தி ஃபிளிக், ஆட்டோமேட்டா கொண்டாந்தாரு. எதில் பட்டு திரும்பிச்சு, இன்னும் டீப்புக்கு போக வேண்டிய ஸ்கொயருக்கு இப்போ போகுது. டைமிங் கிடைக்க ஓடி இருக்காங்க. 3 மணி ஓவரில் நேருக்கு நேரா பவர் போட பார்த்தாரு, பவர் போட முடியல, அது கேட்சா மாறி இருக்கு. ஸோ 4th டவுன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் உதய் ஸ்ட்ரைக்ல பவுலரே ஸ்டாப் பண்ண பார்த்தாரு, அவர் மேலே போட்டு டிவியேட் ஆயிருக்கு. 2க்கான சான்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பா. நல்ல சவுண்ட் பேட்ல, சரியான ஷாட். எஸ், பிளஜண்ட் ஓவர் லாங் ஆனாங்க. ஒரு மேக்ஸிமம், ஒரு மேட்ச் வேல்யூபிளான மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காரு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58 சிஎஸ்கே. அடுத்த நியூ பவுலர் சபரி. பாடியில இருந்து திரும்ப பார்த்தாங்க, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்ல பவுன்ஸ். 3 more remaining. போட்டு திருவிட்டாரு வந்து, பட் புலரா போட்டாங்க. பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் நெயில் பண்ணிட்டாரு. 2 more remaining. பிஹைண்ட் தி விக்கெட் ஆக்சஸ் பண்ண பார்த்தாங்க. ஐயோ, குத்துனா ஃபாஸ்டா போயிடும் அவுட் ஃபீல்ட். அப்படி பெரிய பார்த்தா எஸ், தடுக்க முடிஞ்சிருக்கு. நல்ல ஓவர் எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருந்தாங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. இப்ப டார்கெட் டிசைடிங் பால், இங்க போன 2G. டார்கெட் 68 ரன் சேஸுக்காக. மொத்த ஒரு ஓப்பனிங் பவுலரா முத்துப்பாண்டி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக்கை ஒட்டி வருது வந்து, நல்ல இடத்துல போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஷார்ப்பா வந்துச்சு, கேட்ச். pitch up delivery, நல்ல ஷாட், நைஸ் ஷாட், ஃபைன் டைமிங். ஸோ 6 போயிடுச்சு. அது குத்தி போன எதிர்பார்த்தா டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. முதல் மேக்ஸிமம் ஹரி அவர் கையிலேருந்து. ஓய்யோ, கம் பேக் ஃப்ரம் தி பவுலர். நல்ல இடத்துல போட்டு மறுபடியும் டாட்டா போட்டிருக்காரு. அது ஸ்டிக் லைன் மேலே போட்டிருக்காரு. நல்ல இடத்துல மீண்டும் பேச ஏற்றி போட்டிருக்காங்க, டாட்டா போட்டிருக்காங்க. 1 more மீனிங். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல புறத்தி ஆனாரு. சோ ஃபார் 6 ரன் வந்துச்சு 5 பந்துல. ஸோ இந்த பால் 4 ரன். லாங் சேஸ் எடுத்து பார்த்தாங்க, போயிடுச்சு, பவுண்டரி போயிடுச்சு. இப்போ தடுக்க முடியல. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 4ஓட 10 ரன் முடிச்சிருக்காங்க. நோ விக்கெட். ஓப்பனிங் பர்சன் நவீன் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு நியூ பவுலர் அரவிந்த். நல்ல புல்லர் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
பேட்ஸ்மேன் ஆனால் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு, மிட் ஆஃப் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு, பேட்ல பட்டுந்தா. செகண்ட் பால் இன்னும் ஃபுல்லரா வந்தாங்க, கரெக்டா பேட்ல ஆனாரு. எஸ் பவுண்டரி, இப்போ பவுண்டரி போயிருக்கு. தேர்ட் ஒன் குத்தி போட்டாங்க, கம்மி பண்ணி போட்டாரு, முன்னாடி வந்தாரு ஒரு மிஸ்ஃபீல்ட். இப்ப சிங்கிள் டபுள் சேஞ்ச் பண்ணாங்க, ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அடுத்த ரன் ஓடி மூணாவது ரன் ஓட்டாங்க. ஹரி ஸ்ட்ரைக்ல டைமிங் தான் பண்ணாங்க, பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கோகுல், சரியான ஷாட்டுங்க. வந்த நியூ பேட்ஸ்மேன் லீன் பண்ணி ஆனாரு, பெண்ட் பண்ணி ஆனாரு. இப்போ ஒரு பவுண்டரியா காட்டியிருக்காரு பிஹைண்ட் த ஸ்கொயர்ல. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்க்கு ரெடியா இருந்திருக்காரு. டெரிஃபிக் ஷாட், வென்ட் லைக் எ ட்ரேசர் புல்லட். பவுண்டரி, மீண்டும் ஒரு பவுண்டரி. ரெண்டே பால்ல ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணிட்டாரு இங்க வந்த லெஃப்டி பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ஸ்கோர். சோ ஃபார் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு முத்துப்பாண்டி போறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்க பார்த்திருக்காங்க, நல்ல பவரை போட்டிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்கு. மேட்சை ஃபாஸ்டா கொண்டு போறாங்க, மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க கண்டிப்பா இங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் பால் ஸ்டிக் லைன்ல ஃபாஸ்டா ஒரு யார்கர் வந்தாரு, டோக் கிரஷிங் யார்கர் பார்க்க முடியுது. லெக் பை சிங்கிள் மாத்திட்டாங்க. கோகுல் ஸ்ட்ரைக்ல பால் ஷாட் எப்படி ஆனாரோ அதே மாதிரி ஆட பார்த்தாரு. ஜஸ்ட் மிஸ், ஸ்டிக்க காட்டி ஆனாரு. இருந்தாலும் ஸ்கிடி பால், டாட் பால் பேட்ல பட்டிருக்கு, கேட்சா கேரி ஆகல. இது கேட்சா கேரி ஆக வாய்ப்புகள் அதிகம். ஃபீல்டர் ஃபாஸ்டா இருந்தான்னு பார்த்தா கேட்ச் கேரி ஆகலைங்க. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34, ஒரு விக்கெட் விட்டு மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். மீதமுள்ள 30 பால்ல 34 தேவை. அடுத்த நியூ போலர் சுரேஷ். ஃபிளாட் பேட்டிங்க்கு போனாங்க, அது கைக்கு போயிருக்கு. ஓவரோட முதல் பால் விக்கெட்டா மாறி இருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் தேவை, அந்த பிரேக் இப்ப கிடைச்சிருக்கு. செகண்ட் பால் பால் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாரு, அது கைக்கு போயிருக்கு. டாட் பால் வேணாம் சொன்ன ஒரு கைக்கே போயிருச்சு அந்த கேட்ச். சுரேஷ் அவருக்கு மீண்டும் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் நாகராஜ். டவுன் த லெக் போடப்பட்ட பந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க ஆன் சைட்ல. சிமிலர் கைண்ட் ஆஃப் பால், போன பால் போட்ட மாதிரி போட்டாரு. பேட்ஸ்மேன் தான் வேற. பிகேம் ஸ்கோர்ல சிங்கிள். இப்ப போயிடுங்க, கண்டிப்பா போயிடுங்க. பால் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேடிக்கை பக்கம் வச்சிருக்காங்க. குத்தி நின்று வந்துச்சு, கரெக்டா வெயிட் பண்ணினாரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ஸ்கோர். 24 பந்துல 25 தேவை. அடுத்த நியூ போலர் சரவணன். கிளாசிக்கல் கவர் டிரைவுக்கு போனார் பேட்ஸ்மேன். சிங்கிள் கவர்ஸ்ல பேக்கப் கால் வரல. விக்கெட்டுக்கு வாய்ப்பு இல்லாம தெளிவா ஒரு ஃபுல்லர் பால போட்டு டாட் போட்டாரு. தேர்ட் ஒன் மீண்டும் டிரைவ். கவர்ஸை தாண்டிச்சா, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஆள் கிடையாது. காலை வச்சு தடுக்க பார்த்தாங்க, அதே தான் தடுக்க முடியல. ஃபாஸ்டா போயிடுச்சு கீழே. நாத்ரன் மீண்டும் கவர். ரொம்ப பக்கத்துல ஷார்ட் கவர்ஸா ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க, குத்தி திரும்பி ஃபீல்டரை ஏமாத்தி இருக்கு. இந்த பால் மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. மேட்ச் க்ளோஸ் ஆகுது. ஷார்ட் கேட்ச் மீண்டும் டிராப்பிங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல எர்லியரா ஒரு கேட்ச் டிராப் பண்ணி பார்த்தோம், ஷார்ப்பா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும். கவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, ஏத்தி போட்டிருக்காங்க டீப் ஃபீல்டர் ஒருத்தரை. பார்த்து 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 55 ஸ்கோர். மீதமுள்ள 18 பால்ல 13 தேவை. அடுத்த நியூ போலர் சிவா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் கம்ஃபர்டபிளா ப்ளே பண்ணிருக்காரு, இன்னொருத்த வந்து ஆடி இருக்காரு. சிங்கிள். செகண்ட் பால்
கேட்ச் டேக்கன். டீப் ஃபீல்டிங், நல்லா கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் அக்ராஸ் டீப்புக்கு அடிச்சாரு, லெக் சைடில் கேட்சை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல டர்போ சர்க்கிள்ல ஃபீல்டர் இருக்காரு. சரவணன் கேட்ச் எடுக்க மீண்டும் ஒரு விக்கெட். லூசிங் விக்கெட். ஜெயிக்க போற டைம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் ஃபைன் லெக், ஷார்ட் ஃபைன் லெக் வச்சிருக்காங்க. அவரை பீட் பண்ணி மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட். பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பார்த்தாரு, பெருசா பவர் போட பார்க்கல, வச்சாரு பாட்டம் ஹேண்டிங் கொண்டாந்தாங்க. சிங்கிள் ஒன்லி. கட் பண்ண பார்த்தாங்க, மூமெண்ட்ல கட் பண்ண பார்த்தாரு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59 ஆடி இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். 12 பால் பாக்கி இருக்கு, 9 ரன் தேவை. அடுத்த நியூ பவுலர் பரமேஷ், ரைட் ஆம் பவுலர். ஃபர்ஸ்ட் பால் கரெக்டா வைக்கிறாருங்க பேட்டை. நிறைய பிளேஸ்மெண்ட் பார்க்க முடியுது. தூரன் ஃபர்ஸ்ட் பால் தடுக்க முடியல, கால் வச்சு தடுக்க பார்த்தாங்க. இந்த பால் ரேசஸ் டு த பவுண்டரி நினைக்கிறேன். ஐயோ கரெக்டா பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைச்சேன். ரொம்ப சாஃப்டா ப்ளே பண்ணாரு. பாயிண்ட் ஃபீல்டர் சிங்கிள் போன பால் வைடு. இந்த பால் ஃபாஸ்டா சுத்தி முடிச்சிட்டாரு. 8 பாலுக்கு 3 தேவை. இல்லங்க முடிச்சிட்டாருங்க, 3 ரன் தேவை. ஒரு 6 ஓட முடிச்சிருக்காங்க. So the match won by Monster Sports. 6 ஓட முடிச்சிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக